அப்படின்னு பெரிய விஷயம். கொஞ்சம் கோயிலுக்கு போற போது கெட்ட எண்ணத்தோட போறது தப்பு இல்லை. கோயிலை விட்டு வெளியே வரும்போது கெட்ட எண்ணத்தோட வந்தா அவன் சரியா சாமி கும்பிடலன்னு, சரியா சாமி கும்பிடலன்னு அர்த்தம். அவன் மனதில் இருக்கிற எண்ணம் விகாரம், அது பேர் மனோ விகாரம். அது அழிக்கப்பட்டு எல்லா பெண்களும் பராசக்தி, எல்லா பெண்களும் வணக்கத்தக்கவர்கள், எல்லா பெண்களும் தொடரத்தக்கவர்கள், அந்த எண்ணம் வரும். வீர சிவாஜி சார் ஒரு சுல்தானுடைய கோட்டையை பிடிக்கிறான். இவன் தளபதி என்ன பண்ணா, ஒரு பல்லக்கில் ஏற்றி அவனுடைய மனைவியை அழைச்சிட்டு வந்துட்டான். மனைவியை ஒரு பல்லக்கில் அழைச்சிட்டு வந்து ஏற்காப்புல வச்சா வீர சிவாஜி கேட்டா என்ன இது அப்படின்னு, உங்களுக்கான பரிசு அப்படின்னு இடுப்புல இருந்து அந்த கத்தியை எடுத்து அந்த திரைச்சலை அப்படி தூக்கி போட்டு அப்படி பார்த்தா பல்லக்குள்ளே இருந்து அவனுடைய மனைவி அப்படியே முகம் நிலவு போல, முகம் மதிய நிலவு போல அப்படியே வர்றான். அந்த பெண்மணி வழியா வர்றான். அவளை பார்த்துட்டு வீர சிவாஜி சார் அப்படியே இறங்க பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான், பெண்ணே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். அவளுக்கு எப்படி இருக்கும் மனசு? நம்ம இன்னொருத்த மனைவி நம்மளை இன்னொருத்த வர்ணிக்கிறான், பெண்ணே நீ அழகாக இருக்கிறாய். வீர சிவாஜி முடிச்சா பாருங்க, பெண்ணே நீ அழகாக இருக்கிறாய். நான் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறந்திருந்தால் எவ்வளவு அழகான பிள்ளையாக இருந்திருப்பேன். அடுத்த வார்த்தை, நான் உன் வயிற்றுல பிள்ளையா பிறந்திருந்தா நான் இன்னும் எவ்வளவு அழகானவனா பிறந்திருப்பேன். தாயே பல்லக்குல மறுபடியும் ஏறுங்க, தாயே பல்லக்குல ஏறு. நான் தளபதியை கூப்பிட்டோம், நகம் கூட படக்கூடாது, இவன் மேலும் ஒரு நகம் கூட படக்கூடாது, கொண்டு போய் எங்க எங்க முடிச்சு போட்டா முடிச்சுட்டு பாருங்க. அடுத்த வார்த்தை, இந்த எண்ணெய் ஏன் வீர சிவாஜிக்கு தோன்றியதுன்னா, பார்க்கிற பெண்களை எல்லாம் பராசக்தியாக பார்க்க வேண்டும் என்று அவர் அன்னை ஜிஜி பாய் அவர் மனதில் ஒரு விதையை போட்டிருந்தார். நீ எந்த பெண்ணை பார்த்தாலும் பராசக்தியா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தாட். அப்போ நல்ல எண்ணங்கள் தான் உண்மையான சமயம். ஒழுக்கத்தில் இருந்துதான் மதத்தின் வேறு புறப்படுகிறது. ஒரு மதத்தின் நறுமணம் என்பதே கேரக்டர், அந்த ஒழுக்கத்தில் என்ன புறப்படுது. அது இல்லாம கெட்ட எண்ணம் வரும் என்று சொன்னா நம்முடைய வழிபாட்டினால ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐயா, சமயம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? சமயம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? சமைப்பது சமயம். பக்குவம் இல்லாத ஒண்ண பக்குவப்படுத்துறது. இப்ப சமையல்ங்கிறது என்ன? பக்குவம் இல்லாத தோரம் பருப்பு தனியா இருக்கும், சாப்பிட முடியுமா? கடலை பருப்பு சாப்பிட முடியுமா? பச்சரிசி கட்டு வாங்கி போய் சாப்பிட முடியுமா? கீரை கட்டு வாங்கி அப்படியே திக்க முடியுமா? எல்லாம் பக்குவம் இல்லை. அது என்ன பண்றாங்க, ஒரு சமையல்காரர் நல்லா கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து அதுக்கு ஒரு வாசனையை ஊட்டி பக்குவமா இருக்கிறார். நல்ல கவனிங்க, பக்குவம் இல்லாத ஒன்றை பக்குவப்படுத்துவது சமையல். ஆச்சா, திருநெல்வேலி பக்கத்துல சமையல்காரருக்கு என்ன சார் பேர் வச்சிருக்கா? திருநெல்வேலி பக்கத்துல இந்த பகுதியில சமையல்காரருக்கு என்ன பேர் வச்சிருக்கா? தபசி பிள்ளை. அவர் என்னங்க தவம் பண்ணாரு? தபஸ்வி. தபசினா என்ன அர்த்தம்? தபஸ்வி, தபசி. சமையல்காரர் என்னங்க தவம் பண்ணாரு? தபசி பிள்ளைன்னு பேர் வச்சிருக்கிறார் சமையல் பண்றவருக்கு. பக்குவம் இல்லாத உணவுகளை பக்குவப்படுத்துவதால் அவர் தபஸ்வி. பக்குவம் இல்லாத உணர்வுகளை பக்குவப்படுத்துகிறவர் எப்படி தபஸ்வியோ அப்படி பக்குவம் இல்லாத உணவுகளை பக்குவப்படுத்துகிறவர் தபஸ்வி. அவர்தான் தபசி பிள்ளைங்கிற வேர்டு தபஸ்வி அப்படிங்கிறதுல இருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. எதெல்லாம் சரியில்லையோ மெய் வாய் கண் மூக்கு செவி அது சரியா இருக்கணும். நீங்க எப்படிங்க பக்குவப்படுத்துறீங்க? இப்போ சமையலுக்கும் சமயத்துக்கு நான் ஒத்துமை சொல்லட்டுமா? பழைய காலத்துல அடுப்பு எப்படி பத்த வைப்பாங்க? 3 கல் வைப்பாங்க, கரெக்டா? 3 கல் வைப்பாங்க, அது மேல ஒரு பாத்திரத்தை வைப்பாங்க, ஒரு நெருப்பு மூட்ட ஆரம்பிப்பாங்க, அந்த நெருப்புக்கு ஒரு அட்டா வச்சு அந்த தண்ணியை போட்டு அரிசியை போட்டு சமைக்க ஆரம்பிப்பாங்க. இது பாருங்க, 3 கல் வச்சு 5 மசாலா சாமான் அஞ்சரை பொட்டின்னு வச்சிருப்பாங்களா? அஞ்சரை பொட்டியில என்ன எல்லாம் போடுவாங்க, அந்த வாசனை பொருள் மிளகு ஜீரகம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, தனியா இதெல்லாம் போட்டு சமையல் பண்ணுவாங்க. நாமளும் அப்படிதான் சார். நம்முடைய மூலாதாரத்துல நரம்பு 3 முடிகிற இடம் இருக்கு, 3 கல் இருக்கு. நீங்க ஒரு 15 நிமிஷம் சேர்ந்தாப்புல உட்காருங்க, மூலச்சூடு வருதா இல்லையா? மூலத்துல ஒரு சூடு வருதா இல்லையா? கடவுள் எப்படி சமைக்கிறாங்கன்னா இங்க 3 கல் வச்சு ஒரு அடுப்பு வச்சிருக்கிறான். எப்படி அஞ்சரை பெட்டியில் இருக்கிற 5 பொருளை வைத்து பெண் சமைக்கிறாளோ அப்படி இந்த உடம்பில் இருக்கிற மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற அஞ்சரை பெட்டியில் அதன் உள்ளே இருக்கிற புலன்கள் என்கிற 5 பொருள்களை 5 பொறிகளில் 5 புலன்களை சமைக்கிறவன் ஞானியாகிறார். பெண்ணும் வீட்டில் சமையல் செய்கிறாள், ஞானியும் மண்ணில் சமையல் செய்கிறார். அப்ப பக்குவப்படுத்துவது, அதனால அது சமயம்னு பேர். ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கிற அழுக்க நீக்கி அவன் அழகுடையவனாக ஒழுக்கமுடையவனாக ஆகணும். இதை முழுக்க நம்ம பார்த்தா மனுஷன் அகங்காரத்தால் தான் விகாரமான ஒரு தன்மையை அடைகிறான். என்ன பெரிய யாரும் இல்லப்பா, நான் வச்சிருக்கிற கார் மாதிரி எவனுக்குமே கார் இல்லப்பா,
என் வீடு மாதிரி பெரிய வீடு யாருக்குமே இல்லப்பா, நான் உள்ள போனா நமக்கு எல்லாருக்கும் மரியாதை பண்ணுப்பா அப்படின்னு. மன்னிச்சுங்க, நம்முடைய கோயில்கள்ல கூட நாம போகும்போது நமக்கு உருமாலை கட்டி மாலைகளை போட்டா அது பெருசா எடுத்துக்கூடாது. ஏன் தெரியுங்களா? அகங்காரம் நீங்க வேண்டிய இடம் கோயில். கோயில் நம்முடைய அகங்காரம் போகணும். பலிபீடம்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு பலிபீடம் இருக்கு? நம்முடைய ஆணவத்தை பலி கொடுக்கணும். பா, உன் முன்னாடி நான் ஒண்ணும் இல்லை, என் செயலாவது ஒண்ணும் இல்லை, எல்லாம் உன்னுடைய செயல். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, நான் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு நம்ம அகங்காரத்தை பலி கொடுக்கணும். மன்னிச்சுங்க, நம்ம என்ன பண்றோம்? கோயிலுக்கு போய் அங்க 4 பேருக்கு மத்தியில நமக்கு ஒரு மாலையை போட்டுட்டா ரொம்ப பெரிய ஆளு நினைக்கிறோம். மற்றவெல்லாம் ஒண்ணு இல்லை, நாம தான் பெரிய ஆளு. அதனால தான் எனக்கு பாடுபட்டாங்க. எனக்கு வந்து கோயில் ஹெச்ஆர்என்சி கமிஷனரு, ஜாயிண்ட் கமிஷனரு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள். அவங்க சொன்ன வார்த்தையை இப்போ சொல்றேன், அப்புறமா நீங்க கேட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு, நம்ம கோயில் ஏதாவது கழுத்துல எனக்கு மாலை போட வந்தா நான் ஆனாம நான் என்ன சொல்றது தெரியுங்களா? என் கழுத்துல மாலை போடுறதை விட, கோயில சாமிக்கு தேர்ந்து கைட்டு என் கழுத்துல போடுறதை விட, அது சாமி கழுத்திலேயே இருந்தா 1000 பேர் பார்த்து சந்தோஷப்படுவான். இந்த அல்ப மனுஷன் கழுத்துல போட்டா அதை வினாடியை தூக்கி கீழே தூக்கி போட போறோம். எடுத்து வரைக்கும் பண்ணி நான் போட்டு தெருவில் அடைய முடியுமா? அந்த மாலையை போட்டு அப்படியே வாங்கிட்டு ஒண்ணு தூக்கி உள்ள வைக்க போறோம். அதுவே சுவாமி கழுத்துல இருந்ததுன்னா அந்த மாலை 1000 பேர் பார்ப்பான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்ப்பான். சொன்னா காட்சியா இருக்கும். தயவுசெய்து போடாதீங்க அப்படின்னு. அப்படியும் ஒரு கூட்டு சில பேர் போடுறாங்க, அது வேற சமாச்சாரம். ஆனா இதை போட்டுக்கிறதுக்கு சில பேர் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க பாருங்க. எப்படியாவது போட வச்சிடணும் தனக்கு ஒரு மாலை. அவங்க தான் சொல்ற, கோச்சுக்காதீங்க. ஒரு முறை எண்டோமெண்ட் கமிஷனர் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, சார் எப்படியும் மாலை எடுத்து குப்பத்தொட்டில போடணும் சார், அதை இவன் கழுத்துல போட்டா கொஞ்சம் லாபகரமா ஏதாவது நடக்கும் சார். எப்படியும் கைட்டி வாங்க மாலை குப்பத்தொட்டில போட போறோம் சார், அதுக்கு முன்னாடி இவன் கழுத்துல போட்டா 4 காரியம் நடக்கும் சார், நாங்க என்ன பண்ண முடியும், போட்டுருவோம். சாரி, இந்த வார்த்தை ஞாபகம் வரணும். கோயில் நம்மளை பெருசுப்படுத்தி இந்த ஒரு உருமாலை கட்டி ஒரு மாலையை போட்டு ஒரு நாசுரத்தை வாசிச்சு நம்மளை பெரிய ஆளா கூட்டு போறான். மற்ற எல்லாம் கேன பையன், நான் மட்டுமே பெரிய ஆளுக்கு நினைப்போம் நடக்கிற பாருங்க. அதை விட அசிங்க இந்த உலகத்தில் வருகிறது. வெக்கப்படும். என்ன நம்ம அகங்காரத்தை பெருமையா பீத்திக்கிறதுக்கு என்ன இருக்கு? கடவுள் சன்னதிக்கு போனா டோட்டல் சரண்டர். நான் ஒண்ணுமே இல்லைடா உனக்கு முன்னாடி. கை கூப்பிடுறவன் என்ன அர்த்தம்? கைனா செயலை குறிக்கும். கை என்பது செயலை குறிக்கும். என் செயல் ஒடுங்கி போச்சுப்பா, என்னால ஒண்ணுமே இல்லடா, நத்திங் பிஃபோர் யூ, என் செயல் ஒடுங்கி போச்சு, அதுக்கு அடையாளம் இப்படி கும்பிடுறது. அப்புறம் கோயில் என்ன அகங்காரம் வேண்டியிருக்கு? அப்புறம் என்ன கோயில அகங்காரமா வாழ்வது? என்ன பழக்கம் இருக்கு? ஆணவம் நீ அப்படி சொல்லுமா, அகங்கார நீக்கத்துக்கு தோன்றிய கோயில்கள் வர வர அகங்கார வீக்கத்துக்கு காரணமாகிவிட்டன. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கு என்ன சார் காரணம்? நம்ம அகங்காரம். அதான் மூல நோய், மூல மலம். அது என்ன? எல்லா துன்பம். இதை மணிக்கணக்காக ஆராய்ச்சி பண்ணா ஆனா முடிவுக்கு வர முடியாது. இந்த நான் அப்படிங்கிறது வந்து நிறைய நான்களுடைய கூட்டு, எக்கச்சக்கமா வந்து உட்கார்ந்து லட்சக்கணக்கான நான் சேர்ந்து ஒரு நான் உருவாகும். இதுக்கு என்ன பேர் தெரியுங்கன்னா, அக்யூமுலேட்டட் ஐ. அக்யூமுலேட்டட்னா சேகரிக்கப்பட்ட நான். அக்யூமுலேட்டட். ஆக்சுவல் ஐ, accumulated I. There is a difference. Actual I, நிஜமான நான். accumulated I, சேகரிக்கப்பட்ட நான். என்ன வித்தியாசம்? இப்ப நிஜமான நான் அப்படிங்கிறது என்னன்னா, என்ன நான் உரிச்சுக்கிட்டே போனேன். என்ன உனக்கு ஏதோ பட்டம் போட்டாங்களேடா தம்பி, சொல்வே என்னன்னு போடுறாங்களே, இஸ் இட் ட்ரூ? அதெல்லாம் பொய். உனக்கு சுகி சிவம்னு பேரு எங்க அப்பா வச்சுக்கிட்டாரு. அவர் ராமசாமின்னு வச்சிருந்தா ராமசாமி, குப்சாமின்னு வச்சிருந்தா குப்சாமி, சுகி சிவம் வச்சா சுகி சிவம். பேர்ல ஒன்று வித்தியாசம், மீனிங். அவர் தான் பேர் வச்சுக்கிட்டார், அவ்வளவுதான். தம்பி உன் வெயிட் பார்த்தா 105 கிலோ இருக்கும் போல இருக்கு. இருக்கும், கண்டிப்பா இருக்கும், யாரு இல்லைன்னா. அது என்ன? அதெல்லாம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்கா. 105 100 ஆகும், 180 ஆகும், 80 90 ஆகும். இல்லை ஒரு நாள் கொண்டு போய் எரிச்சா ஒரு குடி சாப்பிடாயிடும். அவ்வளவு. அது ஒன்றும் உடம்பு நான் இல்லை, பேரு நான் இல்லை, அது நான் இல்லை. எல்லாத்தையும் அதே கழிச்சுக்கிட்டே வந்தா கடைசியா ஒன்னே ஒண்ணு. இது எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமா ஏதோ ஒண்ணு விழிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க, என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். That awareness is not. உள்ள சாட்சி மாத்திரமா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுது ஒரு 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 விழிப்பு. That awareness is called the real I. அதான் உண்மையான நிஜமான நான். இந்த ஆக்சுவல் நானை கண்டுபிடிக்கத்தான் ரமண மகரிஷி போய் உட்கார்ந்தார். 27 நாள் உட்கார்ந்தார். எது ரியல் நான் அப்படிங்கிறதுக்காக போய் உட்கார்ந்தார் அவர். மன்னிச்சுங்க, உடனே இது வந்து வராது. நம்முடைய நானை கண்டுபிடிச்சு உட்கார முடியாது.
ரமண மகரிஷி நான் யார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிட்டே போறார். சரீரமா, மனமா, எண்ணமா, எண்ணம் புறப்படும் இடமா, யாரு 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 தேடிட்டே போய் அந்த ஐ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டார் ரமணன். இதை ஈஸின்னு பல பேர் நினைக்கிறான். ரமணன் கிட்ட போய் திருவண்ணாமலை ஒரு பையன் கேட்டான், பகவான் நீங்க நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப நான் யாருன்னு சொல்ல முடியுமா? இவர் யாருன்னு சொல்லணுமா? ஒரு வேலை பாருங்க. அப்ப நான் யார் அப்படிங்கிறது நீங்க சொல்ல முடியுமா? அப்படின்னு ரமணர் சொன்ன பதில் அற்புதம். நான் யாருன்னா கண்டுபிடிச்ச ஒழிய நீ யாருன்னு கண்டுபிடிக்கல. நான் யாருன்னா கண்டுபிடிச்ச ஒழிய நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்கல. இதை அவன் தான் கண்டுபிடிக்கணும். யாரும் இன்னும் ஒருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. நான் இன்னைக்கு சொல்லிட்டு போற கோயில் முன்னாடி உட்கார்ந்து சொல்லிட்டு போறேன். உங்களுடைய நான் யார் என்ற கேள்விக்கு எந்த குரு விடை சொன்னாலும் அந்த குரு உங்களுக்கு நன்மை செய்யவில்லை. உங்களுடைய நான் யார் கேள்விக்கு எந்த குரு விடை சொன்னாலும் அவர் உங்களுக்கு நன்மை செய்யவில்லை. ஏன்னா நீங்களா தேடி நான் யார் என்பதை கண்டுபிடிச்சாதான் ஞானம் அடைய முடியுமே ஒழிய ஒரு குரு அப்படியே போற பக்கம் சொல்லி கொடுத்துட்டா இரவல் அறிவை ஏற்படுத்துகிறவன் மோசமான குரு. The realization நான் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இது நான் இல்லை, சொற்பொழிவாளர் நான் இல்லை, இது யாரோ சொன்ன சரக்கு நான் சொல்லிட்டு திரிகிறேன், இதெல்லாம் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை அப்படியே போய் கடைசியா நான் யாரும் கண்டுபிடிக்கணும். The actual I. ஆனா accumulated I, நிறைய சேகரிக்கப்பட்ட நானை வச்சு நம்ம படாத பாடுபடுறோம். இப்ப இதுக்கு திருவாசகத்துக்கு என்ன சம்பந்தம்? சித்தம் அழகாக ஆகணும்னா என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர்? நானா என் உள்ளமா ஞானங்கள். நான் யாரப்பா? நான் நினைக்கிறேன் நான் யாரப்பா? நான் யார்? என் உள்ளமா ஞானங்கடா. இந்த ஒரு கொஸ்டின் ஒரு திருவாசகத்துல நீங்க 51 பதிகத்தை எடுக்க வேண்டியது இல்லை. அதுக்கு எல்லா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரே ஒரு வரி என்ன திருவாசகத்தை மைண்டுக்குள்ளேயே போட்டுட்டே இருக்கிறதுக்கு ஒரு வரி போறோம். நான் என் உள்ளமா ஞானங்களா. என்ன இது? நான் யாரு? படுறேன் போறேன் பறக்கிறேன் இறக்குறேன் மறுபடியும் போயிட்டே இருக்கிறேன். என்ன இது? நான் யாரு? அந்த நானா என் உள்ளமா மனசுங்கிறது என்ன, ஞானம் என்பது என்ன? ஞானங்களா. இந்த ஒரு கொஸ்டின் கட்சா போறோம். கொஞ்சம் சுலபமா சொல்றேன். ஒரு ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம். இப்ப எனக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லை, எப்படி இருந்தாலும் சுகேசிவம் ஒரு நேம் வேணும். ஒரு அடையாளம் அவரை கூப்பிடுப்பா சொல்றதுக்கு சுகேசிவம் ஒரு பேர் வச்சுட்டா ஈஸி இல்லையா? நேம் இல்லாம இருக்க முடியாது. அப்போ ஒரு ஐடென்டிட்டிக்கு ஒரு நான் வேண்டி இருக்கு. நான் உங்ககிட்ட வந்து பேசுறது வச்சுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா நான் 7 மணிக்கு போகணும் இப்படிதான் சொல்றேன்னா அப்ப நான் ஐடென்டிட்டிக்கு வேண்டி இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற பல கோடி மக்களுக்கு பல கோடி பெயர் தேவை. பல கோடி மக்களை புலப்படுத்த பல கோடி பெயர் தேவை. என்னை புலப்படுத்த நான் என்ற ஒரு வரி போதுமா? மற்ற எல்லாருக்கும் சொல்றதுக்கு 1000 பேர் சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சொல்லணும். ஆனா என்ன புலப்படுத்துறதுக்கு நான்கிற ஒரு வார்த்தை போதும். So just for identity, இப்போ உங்களுக்கு ஒரு ஆதார் நம்பர் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் ஒரு ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த நம்பர் தானே 992 432 226 407 அதான் நீங்க ஒரு அடையாளம். உனக்கு ஒரு அடையாளம் காணுறதுக்கு ஒரு ஆதார் நம்பர் கொடுத்தாங்க. அது மாதிரி நான்கிறது ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம். இது இல்லாம வாழ முடியாது. ஒரு சந்தோஷம். ஒரு குரு கிட்ட ஒருத்தன் இங்கேருந்து வந்தான். ஒரு குரு கிட்ட வந்தவன் என்ன சொன்னான், நான் தெரியாதனமா ஒரு பூனை வளர்த்துட்டாங்க, இந்த பூனை ரொம்ப இம்சை பண்ணுதுங்க, இந்த பூனையை நான் என்ன பண்ணட்டும் கேட்டாங்க. அவர் சொன்னாரு, என்ன கொண்டு போய் எங்கேயாவது வெளியே விட்டு வர வேண்டியது, கண்காணாதத்துல பூனையை விட்டு வர வேண்டியது அப்படின்னு. சரி நான் ஒண்ணு பண்றேன்னு ஒரு ஷார்ட் பையில புடிச்சு அந்த பூனையை போட்டுக்கிட்டு இவன் நேரம் அப்படியே சுசீந்திரத்துல இருந்து புறட்டு கன்னியாகுமரி வரைக்கும் போய் அந்த பூனையை விட்டுட்டு அங்கேயே கன்னியாகுமரியில ஒரு கடையில போய் காப்பி இப்படி சாப்பிட்டு மெதுவா அங்கேயிருந்து பஸ் ஏறி கூட்டு போது பார்த்தா இவனுக்கு முன்னாடி அதை உட்கார்ந்து. நீங்க பூனை எடுத்துருக்கீங்கன்னா பூனை எந்த வீட்டுல வளருதோ அந்த வீட்டை விட்டு போவாது. நீங்க கொண்டு போய் எங்க விட்டு வந்தாலும் கரெக்டா வந்துடும். அது என்னமோ பூனைக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். நாம கூட அட்ரஸ் தெரியாம திணறோம். அது கரெக்டா உட்காந்து. அது பெருசு இல்லை. அது இவனை பார்த்து கேட்டது ஏன் லேட்டு, ஏன் லேட்டு. இப்ப என்ன பேர் சொல்லுவாங்க, விட்டுட்டான், சரி ஏதோ வந்துருச்சு விட்டுட்டான். ஒரு 6 மாசம் அந்த பூனையை செஞ்சுட்டான். பூனை எப்பவுமே சார் குட்டியில தொந்தரவு பண்ணாரு சார். நான் உனக்கு சொல்ல விட்டுட்டேன். அந்த பூனைக்கு என்ன பேர் வைக்கணும்னு முதல்ல குரு கிட்ட போய் கேட்டான். பூனை வளர்க்க ஆரம்பிச்ச போது அந்த குரு என்ன சொன்னார், இந்த பூனைக்கு ஒரு பேர் வச்சு கொடுத்தார். ஈகோ. ஈகோனா அகங்காரம். ஈகோ அப்படின்னு பேர் வச்சு கொடுத்தார். அந்த பூனைக்கு ஒரு பேர் வச்சு கொடுத்தார். இது உருவக கதை. இப்ப அந்த ஈகோ வளர்ந்துகிட்டே இருக்குது. குட்டியில ஈகோ தொந்தரவு கிடையாது. வளர வளர ஈகோ இம்சை பண்ணும்.
அவன் பார்த்தா 6 மாசம் கழிச்சு மறுபடியும் தாங்க முடியலன்னு அவர்கிட்ட போனா. அவர் சொன்னார், ஏன்னா ஒரு குருவுக்கு இதான் வேலை, பூனை என்ன பண்ணுதுன்னா என்ன கேட்கறது கூட போய் இன்னும் கொஞ்சம் எங்கேயா தள்ளி போய் விட்டு வாங்க, கண்காணாத கூட விட்டு வர வேண்டியதானே. உடனே என்ன பண்ணா, இங்கேருந்து புறப்பட்டு நேரா போய் கிட்டத்தட்ட திருநெல்வேலி பக்கம் போய் எங்கேயும் அந்த பூனையை விட்டுட்டு சார் ஏதோ கொஞ்சம் வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சு கோயில் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தா வந்துடும் சார். அது சகிக்க முடியல இவனால. கடைசியா இன்னும் ஒரு 6 மாசம் பார்த்தா கடைசியா போய் அவர்கிட்ட கேட்டான், என்ன பண்றது கூட எங்கேயாவது ஒரு காடு எவனுக்கு வழியே தெரிய முடியாது அப்படிங்கிற கடுமையான காடு அங்க முத்தர வேண்டியதானே. இவன் இந்த பூனையை தூக்கிட்டு அப்படி ஒரு காட்டை கண்டுபிடிச்சு நேரா போய் அந்த காட்டுக்கு நடுவுல போய், இனிமே நீ வீட்டுக்கு வரமாட்டே, உனக்கு வர வழி தெரியாது அப்படின்னு அந்த சாப்பிட்டு போய் அவுத்து அந்த பூனையை விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு யோசிச்சான், இவனுக்கு வழி தெரியல. இப்ப இவன் எப்படி வர்றதுன்னு பார்த்தா வழி தெரியல. அச்சுச்சு நம்ம எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டே இவனை எப்படி போறதுன்னு தெரியாம பரிதாபமா பூனையை பார்த்தான், எனக்கு வழி தெரியல. ஊர்ல இருக்கிற பார்த்து சொல்லிச்சு, ஒன்னும் கஷ்டப்படாது, யூ ஃபாலோ மீ அப்படின்ட்டு பூனை மெஜஸ்டிக்கா போய் பார்த்து இவன் நடந்து அப்படியே காட்ட விட்டு வெளியே வந்துட்டான். இது உருவக கதை. அதாவது ஈகோ என்பது ஐடென்டிட்டி. இதை விடணும்னு தான் எல்லா துறவுக்கெல்லாம் போறான். ஆனா ரொம்பவும் விடவே முடியாது. ஒரு எல்லைக்கு மேல பைத்து முடிச்ச மாதிரி ஆயிடும். ஜுஜு நம்ம யாருன்னே தெரியலையேன்னு. அப்ப என்னன்னா வேற வழி இல்லாம அந்த ஈகோ பின்னாடியே திரும்ப வெளியே வருவான். அந்த பூனைக்குட்டி பின்னாடி வெளியே வந்த மாதிரி அந்த நான் பின்னாடியே வெளியே வருவான். ஆனா நான் என்பது என்னன்னு தேடி ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அதிகமா இந்த உலகத்துல ஏற பத்தி சொல்ல மாட்டான். அவனுக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அதான் ஞானம் அடைதல். நான் என்பது என்னன்னு உள்ள தோண்டி போய் கண்டுபிடிக்கிறது. நேற்று கூட அதை கொஞ்சம் பேசுற போது சொன்னேன். என்ன சொன்னேன்? நம்ம சிறுகேரி மடத்துல இருந்த ஆச்சாரியர், நான் யாருன்னு இன்னைக்கு விசாரிச்சு முடியலையா, இன்னும் வரவும் போறவங்கலாம் இவன் யாருன்னு விசாரிக்கிறதுக்கு வேலை இல்லையா அப்படி. அப்ப நான் யாருன்னு விசாரிக்கிறதா ஆத்ம விசாரம்னு பேரு. அதை ஓயாம செய்யும். திருவாசகத்துல ஒரு வரியில அந்த ஆத்ம விசாரத்தை சொல்லி இவர்கள் சித்தம் அழகிய நிலைக்கு செல்ல முடியும் என்பதை புரிய வைக்கிறார். நான் யார், என் உள்ளமா ஞானங்களா. சரி, அப்ப குருன்னு ஒருத்தர் வேண்டியது இல்லையா? வேணும். எதுக்கு வேணும் தெரியுமா? ஒன்னால இது முடியும்னு ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குரு வேணும். வாழ்நாள் முழுக்க ஒரு குரு பின்னாடியே ஒரு மனுஷனை சிங்கி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சரியான வார்த்தை சொல்லணுமா? ஒரு குருவின் வேலை சீடர்களை உண்டாக்குவது அல்ல. ஒரு குருவின் வேலை இன்னொரு குருவை உண்டாக்குவது தானே ஒழிய சீடர்களை உண்டாக்குவது ஒரு குருவின் வேலையே அல்ல. இப்போ ஒரு பறவை குஞ்சு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பறவை குஞ்சு கூட்டுல உட்கார்ந்து இருக்கு. தாய் போய் எங்கேயோ சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கும். ஜென்மத்துக்கு கொடுக்க முடியுமா? ஒரு நாள் என்ன பண்ணுறீங்களா, அந்த அந்த பறவை கூட்டுக்கு வெளியே இந்த குஞ்சு உட்கார்ந்து இருக்கும். தாய் பறவை வந்து ஏதாவது சாப்பிடும் அப்படின்னு. இந்த தாய் பறவை வேகமா வந்து இந்த கூட்டுக்கு ஓரமா அப்படி உட்கார்ந்து பாருங்க குஞ்சு பறவை. அந்த டபக்குன்னு தள்ளி விடும். இந்த இடி இடிச்சு தள்ளி விடும். இந்த குஞ்சு பறவை ஐயோ செதுக்கிட்ட நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கீழே விழ ஆரம்பிச்சு கப்புல ரெக்கையை அமுக்கும் பாருங்க. அப்பதான் கண்டுபிடிக்கும், ஓ நமக்கு ரெக்கை இருக்கு, நாமளும் பறக்க முடியும் அப்படின்னு. சைன்னு 2 சுத்து சுத்தி பாட்டில வந்து மறுபடியும் உட்காரு. நல்ல கவனிங்க. வாழ்நாள் முழுவதும் உணவூட்டுவது தாய்ப்பறவையின் வேலை அல்ல. நீ இறை எடுப்பதற்கு தேவையான இறகுகள் உனக்கும் இருக்கிறது என்பதை நினைவூட்டுவதுதான் நல்ல தாயின் அடையாளம். ஒரு உண்மையான தாய் என்ன பண்ணது, உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, போய் சாப்பிடு அப்படின்னு. அது மாதிரி ஒரு குரு வாழ்நாள் முழுக்க சீடர்களை தன் காலின் கீழே வைத்திருந்தால் அவர் சரியான குரு அல்ல. நீ இந்த உலகத்தில் குருவுக்குரிய தகுதி பெற்று விட்டாய் என்ற அந்த அடையாளத்தை அவனுக்கு கொடுத்து முன்னாலும் ஞானம் அடைய முடியும் என்று அனுப்புகிறவன் தான் மிகச்சரியான குரு. இப்ப நீங்க கேள்விப்படாத செய்திகள் நான் சொல்றதால என் மேல ஒரு வருத்தம் வரலாம். ஆனா உண்மையான ஞானம் அடைதல் என்பதுல என்ன முக்கியம்னு கேட்டா, பல குருமார்கள் சீடர்களை தங்க காலங்களிலேயே வச்சிருக்கிறாங்க. இவன் ஞானமே அடையக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஞானம் அடைஞ்சா தனியா ஒரு ஆசிரமம் போட்டுருவான். இவன் ஞானம் அடைஞ்சா தனியா ஒரு கூட்டத்தை சேர்த்துருவான். வானா நம்ம கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருந்தா அவர் சரியான குரு அல்ல. நான் யார், என் உள்ளமா ஞானங்களா, அந்த சர்ச் தேடல், அதுதான் உண்மையிலேயே ஒரு சித்தம் அழகியவரை உண்டாக்கக்கூடிய சக்தி உடையது. சார், ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் பார்க்கிறாரு. ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் பார்க்கும்போது இருந்தது நரேந்திரன் வேற, பார்த்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்கிற விவேகானந்தர் வேற. சார், ஒரு வார்த்தை சொல்லணுமா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றோம் இல்ல, நல்ல தாய் பெற்றவனுக்கு தாயோட அருமை தெரியும். இல்லாட்டி தாய் விட முடியாது அப்படின்பா. ஆனா நல்ல அப்பா கிடைச்சவனுக்கு தன்னுடைய தாயார் பெரிய ஆளா தெரியாது. யூ டேக் இட் ஃப்ரம் மீ.
ஒருத்தருக்கு சரியான அப்பா கிடைச்சுட்டாரு அப்படின்னா மதர் மேல இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போயிடும். இது வந்து சைக்காலஜி. நல்ல தகப்பன் கிடைச்சாச்சு அப்படின்னா, அம்மா நீ முட்டாட்டமா பேசுறமா, அப்பா கரெக்டா சொல்றாருமா, அம்மா நீ தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் பிரச்சனை ஆக்குறமா, நீ வாய் மட்டும் சும்மா இருமா, அப்பா சொன்னபடி கேளுமா ஆரம்பிச்சுமா. நல்ல தகப்பன் கிடைச்சுட்டான் அப்படின்னா ஒருவனுக்கு தாய் நிச்சயம் வந்து குறைஞ்சு போயிடும். தாய் வந்து மாயையின் ரெப்ரசன்டேட்டிவ், தகப்பன் தான் ஞானத்தின் ரெப்ரசன்டேட்டிவ், புத்திக்கு அடையாளம். தாய் வந்து மாயைக்கு, நீ பத்திரமா இரு, ஜாக்கிரதையா இரு, எங்கேயுமே வெளியே போகாத, போட்டிக்கு படுத்துக்கோ, நீ எல்லாம் இப்படியே தாய் கொத்தி நிற்பா. போட வெளியே போய் 10 பேரோட பழகிட்ட, அடி ஒண்ண வாங்குட, போட வெளியே போய் உலகத்தை பாருடா அப்படிமா தகப்பன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்ல தாய் கிடைச்சவனுக்கு தாயோட அருமை தெரியும். நல்ல தாயை விட சிறந்த தகப்பன் கிடைச்சிட்டவனுக்கு தாயை விட தகப்பன் பெருசா தெரியும். நல்ல குரு கிடைச்சிட்டவனுக்கு தாய் தகப்பனை விட குரு பெரியவன்னு தெரியும். ஏன்னா குரு வந்து தாயோட ரோலையும் பிளே பண்ணுவான், தகப்பனுடைய ரோலையும் பிளே பண்ணுவான். நல்ல குரு கிடைச்சுட்டா அவனால தாய் தகப்பன் மேல அன்பு செலுத்த முடியாது. சரியா சொல்லட்டுமா? அடுத்தது, நீ கடவுள் எது என்பதை கண்டுபிடித்து விட்டால் உன் குருவின் மீது கூட உன்னால் அன்பு செலுத்த முடியாது. எப்படி தாய் என்று தந்தைக்கு போச்சோ, தந்தை என்று குருவுக்கு போச்சோ, அப்படி நீ கடவுளை உணர்ந்து விட்டால் கடவுள் மீது உனக்கு அன்பு போன பிறகு உன்னுடைய குருவின் மீது கூட உன்னுடைய அன்பு வளராது. என்ன தெரியுமா? நிஜமாகவே அந்த பாதையில் பயணிக்காமல் புத்தகங்களை மட்டுமே படித்தவர்கள் உபன்யாசங்கள் செய்வதால் இந்த உண்மையை அவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை. ஒரு உண்மையான கடவுள் தன்மையை உணர்ந்து விட்டவர்கள் ஒரு குரு அப்படிங்கிறத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவர் ஒரு குரு வந்திருக்கிறார், இந்த வளர்க்க செய்ய வேண்டிய காரியம் செய்யறார், அப்ப விட்டுருவாங்க ஒழிய. அது எப்படி நீ என் குரு மாதிரி உண்டா, என் குரு மாதிரி உண்டா, என் குரு மாதிரி உண்டா, அந்த மாதிரி மாயையில கடவுள் தன்மையை உணர்ந்தவர்கள் இருக்க மாட்டாங்க. குருவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, பெருமை கொடுப்பாங்க. தட் இஸ் டிஃபரண்ட். ஆனா there is a limit for it. There is a limit for it. உண்மையான கடவுள் என்னங்கிற உணர்ச்சி வந்துட்டா அது என்ன கொஞ்சமா போயிடும். சரி, அதெல்லாம் நான் எல்லாருக்கும் உடனே புரிய வச்சிட முடியாது. ஆனா ஒரு ட்ரையலுக்காக ஓப்பனிங் சொன்னேன். இப்ப அடுத்த விஷயத்துக்கு போறேன். நம்ம லைஃப் எதனால இப்படி வீணா போகுது? நம்முடைய லைஃப் எதனால வீணா போகுது? தேவையில்லாத விஷயங்கள் மேல நமக்கு வந்து அப்படி ஒரு பிடிப்பு, பயனில்லாத விஷயங்கள் மேல நமக்கு அப்படி ஒரு பிடிப்பு. நீங்க பாருங்களேன், சாரி, முதியோர் வயசாகி வீட்டில் நம்ம முதியோர்கள் ஆக ஆக பாத்தீங்கன்னா தேவையில்லாத பல விஷயத்தை சேகரிச்சு வச்சிருக்கோம். இப்ப எனக்கு 64, இன்னும் எவ்வளவு நாள் போகுது? 70 வயசு ஆயிட்டா அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. சாதாரணமா இன்னைக்கு இந்திய சூழல்ல என் பிள்ளைக்கு சொல்லத்தான் போகுது நாளைக்கு, ஏப்பா இதெல்லாம் வச்சுட்டு கைக்கு வெளியே போடப்பா, இதெல்லாம் நீ என்னப்பா பிரச்சனை எப்போதான் நான் வச்சுட்டு இருக்கிறேன், கைக்கு வெளியே போடப்பா, கண்டிப்பா சொல்ல போகுது. நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடணும். நீங்க என்ன நான் சொல்ல வரேன்னா, முதியோர்கள் இது தேவையில்லை அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற விஷயங்களை விட முடியாது. ஒரு துண்டு காயத்தை விட மாட்டோம். இது ரொம்ப முக்கியமாக்கும், இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்னு அப்படியே வச்சிருப்போம். நான் எப்ப இதை ரியலைஸ் பண்ண தெரியுங்களா? எங்க அம்மாவை எடுத்து கொண்டு கொடுத்துரும். அதாவது முடிஞ்சு போச்சு எங்க அம்மா கதை. எங்க அம்மா உடம்புல தூக்கி, எங்க அப்பா மரணத்துக்கு போது கூட எனக்கு பெரிய பாதிப்பு வரல. எங்க அம்மா இறந்த போது அதுக்கப்புறம் 15 வருஷம் இருந்தாங்க எங்க அம்மா. எங்க அம்மா உடம்பு தூக்கி வச்சு கொண்டு போய் சுடலில் எரிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு துணூண்டு துணி, துணூண்டு பேப்பர் எதையுமே எங்க அம்மா உடம்பு டாக்குது எல்லாம் அப்படியே இருக்கு. இவ்வளவு தூக்கி கொண்டு போய் வச்சு கொளுத்திட்டுமே, எல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கு, இவ்வளவு கொண்டு போய் வச்சு அப்படியே கொளுத்திட்டுமே. அப்பதான் நினைச்சேன், அதே மாதிரி தான் நம்மளையும் நாளைக்கு வீட்டுக்கு வெளியே வச்சு தாபாரத்துல வச்சு கொண்டு போய் கொளுத்து போறாங்க. சும்மா தேவையில்லாம இந்த குப்பை மேல ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு நாம ஏன் கஷ்டப்படணும்? இப்பவே அப்ப அதாவது பின்னாடி அவங்களா செய்யறதுக்கு முன்னாடி நாமளாவே முந்திக்க வேண்டாமா? தேவையில்லாம இந்த குப்பை மேல அட்டாச்மெண்ட் வச்சு கூடாது. அந்த விவேகம் வரணும். நாம விட மாட்டோம். இருக்கு. நீங்க வயசா இருப்பாங்க, டயபெட்டிக்கா இருப்பாங்க, அல்வா, திருநெல்வேலி அல்வா இருக்கு, வேணுமா? அப்புறம் கேட்கலன்னு போச்சு கூடாது, சாப்பிடக்கூடாது. 300க்கு மேல போச்சு சர்க்கரை, வேண்டாம்னு டாக்டர் சொன்னாரு, ஆனாலும் வச்சுட்டு போ. டாக்டர் வேணான்னு சொல்லிட்டாரு, 300 உனக்கே தெரிஞ்சு போச்சு இல்ல, இருந்தாலும் வச்சுட்டு போ. ஏன் இப்ப சுகர் குறைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். See, we want to keep everything. இது இருக்கட்டும் சார். திருவள்ளுவர் சவுட்ல அண்ணா சார், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளம். நீ எதை விட்டு விளைகிறியோ அதனால உனக்கு துன்பம் இல்லடா அப்படின்னு. கம்பராமாயணத்துல ஒரு இடம் வருது, எங்க அண்ணா ராஜாராம் சொல்லி கேட்கணும் அந்த இடத்த. ஒரு அருமையான இடம். 3 தாய்மார்களையும் படகுல வச்சு முகன்
கூட்டிட்டு போறான். இதுக்கு இந்த பரதன் வந்து வணங்குறான் பாருங்க, ராமனை போய் சந்திக்கணும்னு. அப்ப பரதனுடைய கூட 3 அம்மா வந்திருக்கிறா, 3 தாயாரும் படங்கள் உட்கார்ந்துருக்கா. குகன் வந்து இந்த அம்மா யாரு, இந்த அம்மா யாரு, இந்த அம்மா யாருன்னு ஒவ்வொருத்தியா கேட்கிறான். கைகையை அறிமுகப்படுத்தி இந்த கோசலைக்கு வரும்போது ஒரு வரி எழுதுவான் கம்பர். எப்படி? இந்த உலகத்தை எல்லாம் படைச்சது யாரு? பிரம்மா. பிரம்மாவை படைச்சது யாரு? திருமால். அந்த திருமால வயிற்றுல வச்சு படைச்சது யாரு? இந்த அம்மா. எப்படி பாட்டு பாடம் பாருங்க. உலகு ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம். நாராயண வயிற்றுல வச்சு பெற்றதால இந்த கோசலை எல்லா செல்வமும் பெற்றாலாம். அடுத்த வரி கவனிங்க. உலகு ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம் யான் பிறந்ததால், பரதன் சொல்றான், யான் பிறந்ததால் துறந்த பெரியாள். சார், இழந்த பெரியாள்னு எழுதல, துறந்த பெரியாள்னு சொன்னார். இந்த உலகத்தில் மனிதர்கள் இழக்கிறார்கள், துறப்பதில்லை. இழப்பவர்கள் சின்னவர்களாக போகிறார்கள், துறப்பவர்கள் பெரியவர்களாக ஆகிறார்கள். துறவுதான் உண்மையிலேயே ஒருவரை பெரியவனாக. துறந்த பெரியாள். இவ துறந்தா, எனக்கு வேணாம்பா, எனக்கு வேண்டாம்பா, எனக்கு வேண்டாம்பா அப்படின்னு துறந்துட்டு போறான். துறந்த பெரியாள் அப்படின்னு. இவர் என்ன சொன்னார்? எனக்கு ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். வேணா வேணா வேணா. இதான் சித்த மழையே நிலம். கொண்டா கொண்டா கொண்டா. எனக்கு இப்ப பயன்படுதோ இல்லையோ குடிச்சுட்டு போ. நம்மால் எப்படி தெரியுங்களா? விஷம் கொடுத்தா கூட என் தம்பிக்கு ஒண்ணுன்னு கேட்பான். விசித்திரமான என்னடா விஷத்தை வச்சு என்னடா பண்ண போறேன்? இருக்கு சார், கொடுத்து வைங்க சார், எப்பாவது பயன்படும் சார், இருக்கு சார் அப்படின்னு. ஓசியில் ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா கொண்டு விடுதலை. கர்ப்பாம்பூச்சி இருக்கு இல்லையா, கர்ப்பாம்பூச்சி அது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். கர்ப்பாம்பூச்சி வெளிச்சத்துல வந்து அடிச்சுடுவாங்க. அதனால என்ன பண்ணும்? நல்ல இருட்டு நேரத்துல, அது லைட் இல்லாத நேரத்துல இருட்டுல மெதுவா வெளியே வரும். இந்த கர்ப்பாம்பூச்சி வந்து என்ன பண்ணும்? சாப்பாடு ஐட்டம், திங்கிற ஐட்டம், அழுக்கு இதெல்லாம் எங்க இருக்குன்னு முதல் பார்க்கணும். இது ஒவ்வொரு தடவையும் வந்து தேடி அதை எடுத்துட்டு போறதுக்கு டிலே ஆகிறதால என்ன பண்ணும்? அது உடம்புல இருந்து ஒரு வகையான வாசனையை அது மேல ஸ்ப்ரே பண்ணும். கர்ப்பாம்பூச்சி தான் உடம்புல இருந்து ஒரு வாசனையை அந்த ஃபுட் பார்ட்டிகள் மேல அப்படி ஸ்ப்ரே பண்ணும். சாப்பிடக்கூடிய ஐட்டம் மேல அப்படி ஸ்ப்ரே பண்ணும். ஸ்ப்ரே பண்ணிட்டு உள்ள வந்து ஒளிஞ்சுக்கும். ஏன் தெரியுங்களா? திருப்பி வரும்போது அந்த வாசனையை வச்சு ஈஸியா வந்துடலாம், கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதுக்காக அந்த உடம்புல இருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு திருப்பி வந்து அது திங்கும். எங்க அழுக்கு இருக்குது, எங்க மோசமானது, எல்லாத்தையும் தண்ணுது தண்ணுது தண்ணுதுன்னு ஆச்சுங்களா? மன்னிச்சுங்க. நாய் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கீங்களா? தெருவாரமா போகும்போது ஒரு மரத்து மேல சிறுநீர் கழிக்கும். ஏன்னு யாராவது யோசிச்சுக்கோமா? மரம் என்ன பண்ணுச்சு? இந்த கார் நிறுத்தி இருப்பான், கார் டயர் மேல சிறுநீர் கழிக்கும். ஏன்னு யாராவது யோசிச்சுக்கோமா? ரெண்டு காரணம். அது மரத்துல போய் ஏன் சிறுநீர் கழிக்குது, சுவத்துல போய் ஏன் நாய் சிறுநீர் கழிக்குது கண்டுபிடிச்சான். அதோட ஏரியாவை அது சர்வே பண்ணி வைக்குதான். இது எங்க வரைக்கும் சிறுநீர் போச்சோ அந்த ஏரியா வரைக்கும் அந்த நாயோட ஜூரிஸ்டிக்ஷன் தான். அந்த நாய் அங்க வரக்கூடாதான். அது அதோட தொகுதி. சரியான வார்த்தை சொல்றதா அது அதோட தொகுதி, வேற யாருமே உள்ள வரக்கூடாதான். அதுக்காக அந்த நாய் பண்ணுதான். அது யூரின் பாஸ் பண்ணி வச்சா அதெல்லாம் அதுக்கு பவுண்டரி, அதுக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது. கார்ல ஏன்னா யூரின் பாஸ் பண்ணதுன்னா அது இன்னொரு பெட்டு டாகுக்கு மெசேஜ் அனுப்புது, நான் இங்க ஒரு ஆண் நாய் இருக்கிறேன் அப்படின்னு. அது இன்னொரு நாய்க்கு மெசேஜ், லவ் லெட்டர். எது? கார் டயர். இது நாய் பண்றதுதான் சார், நாமளும் பண்றோம். இது வரைக்கும் என்னது, அது வரைக்கும் என்னது, அது எப்படி வச்சு போடுறது? இது ஊர்ல ஒரு புறம்போக்கு நட்ட விட மாட்டான். இந்த புறம்போக்கு எவன் வீட்டு புறம்போக்கு நல்லா இருந்தாலும் எல்லாத்தையும் இவன் நிலமா ஆகிட்டு எல்லாத்தையும் என்னதான் பண்ண போற? செத்து தூக்கி வெளியே தூக்கி போட்டு உன்னை கொளுத்துனா அதோட கதை